தேங்க்யூ லார்ட். அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற உன்னதமான வல்ல நல்ல நாமம் மகிமைப்படட்டும். May the name of our Lord Jesus Christ be exalted in this place. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். It is a great joy to bless you in the name of bless you all in the name of Lord Jesus Christ. ஒரே நிமிடம் கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபிப்போம். For a moment let us look unto the face of the Lord and let us turn to the word of God later. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் விழுந்து உம்முடைய வார்த்தைக்காய் கெஞ்சுகிறோம். Loving Lord, we kneel down in your presence, in your feet. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போகும் Lord, say a என்பதை word, Father அறிந்திருக்கிறோம். God, our life will be completely be transformed. இந்த நாளிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றங்களை உண்டாக்கத்தக்கதாய் தேவன் அருள் செய்ய வேண்டும் என்று Every ஜெபிக்கிறேன். word that is spoken today, let that be transform their lives, Father God. பரிசுத்த ஆவியான உள்ளத்தின் ஆழங்களை அறிந்தவர் நீர், பேசி அந்த உள்ளங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை தருவீராக. Oh, may the Lord God, Holy Spirit of God, speak to each and every one of their hearts and be transformed, Father God. Let them say that our God and mighty and great things among us. இந்த சபை மட்டுமாய் வளரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறீங்க. Lord, you have favored this church to grow this far, Father God. அது வரும் நாட்களில் எதை பார்க்கலும் மகா பெரிய வளர்ச்சியை ஆண்டவர் கட்டட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that there should be a great growth in this church, Father God. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்காய் பெருகத்தக்கதாய் இந்த சபையை கர்த்தர் வளர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. Let this church be grow 1,000 times, Father God, than it is now. ஆண்டவரே, மோசேயை பார்த்து உன்னோடு கூட நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று வாக்கு பண்ணீங்க As he ஆண்டவரே. looked unto Moses and said that I will do might and great things with you. அதே போல உம்முடைய தாசனோடு நீர் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து ஆண்டவர் சபையில் திரட்சியான ஆத்துமாக்களை தந்து உம்முடைய நாமத்தை தேசத்தில் மகிமைப்படுத்துவீராக. In the same way, be with the pastor and give so many souls for this church and be with him and lead him, Father அபிஷேகம் God. எங்களோடு பேசுங்கப்பா. Anoint him and anoint us and speak to us. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. In the name of Jesus we ask, our loving Father. ஆமென். தேங்க்யூ. நாம் அமருவோம். Let us all be seated. நம்ம எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, தேவாதி தேவனுக்கு Let us ஒரு clap our மகிமையை hands and give glory நாம் to our Lord செலுத்துவோம். God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். Amen. தேவன் எந்த காரியத்தையும் தற்செயலாய் செய்கிறவர் அல்ல. God does not do anything just for nothing. அது தற்செயலாய் நடப்பது போல் அது நடக்கும். It may seem like he's doing for nothing, ஆனால் அது தேவ செயலாகவே but காணப்படும். it is the will and the plan of God. அது ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தெரியாது. We don't know when it begins, அது முடியும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம், இதை கர்த்தரே செய்தார் என்று but when it comes to completion we will know that the Lord God has done it for us. ஹல்லேலூயா. Hallelujah. அவ இந்த நாளில் அவ்விதமாகவே கர்த்தர் நமக்காக செய்வார். In the same way God will do in midst of us. அருமையான போதகருக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். I thank God for the wonderful pastor. போதகருடைய சகோதரிகள், அவருடைய உறவினர்கள், எங்கள் சபையை சேர்ந்தவர்கள், So his siblings and everyone who are related to us belongs to our church. நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய ஊழியத்தில் வலதுகரமாய் இருந்து செயல்பட்டது, ஜெபித்தது, எங்களை தாங்கினது, எங்களை உற்சாகப்படுத்தினது அவருடைய சகோதரி. அக்காவா தங்கச்சி எனக்கு தெரியல. அக்கா, பாஸ்டருக்கு அக்கா அவர்கள், அருமையான ஐயாவுக்கு தங்கச்சி அவங்க சகோதரி ரெபேக்கா, மறக்கவே முடியாது அவர்களை. So when we began the ministry, Sister Rebecca, who is elder sister of our pastor Satyaraj, she was with us as a right hand of us, helped us in prayer, helped us in ministry to grow. கர்த்தர் இன்று இந்த குடும்பத்திலே கர்த்தர் அநேக ஊழியர்களை எழுப்பி ஊழியங்களை ஆங்காங்கு செய்யும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் God செய்திருக்கிறார். has raised many people from his family and in many churches been established through them. கடந்த முறை பாஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருந்த பொழுது பிரதர் சாலமோன் அவரோடு கூட வந்திருந்தார். So when pastor came to India, he came along with Pastor Solomon. சாலமோன் என்ன ஆகணும் பாஸ்டர் உங்களுக்கு? கசின். சாலமோனுடைய பாடல்கள் என்று பாடாத சபைகள் எங்குமே இல்லை. There is no any church in the Indian nation and other places where no one sang Pastor Solomon's songs. ஒரு சந்தோஷம், ஒரு கைத்தட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே It is நீங்க. a great joy. Let us clap our hands.
ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்தி God வருகிறார். is using this family as a blessing to many. இன்னும் ஆண்டவர் அநேகரை புதிதாய் எழுப்புவார். God will always raise many people as new leaders in this place. கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். God is good. Let us go to the word of God. ஏசாயாவின் புஸ்தகம் Book of Isaiah, 55ஆம் அதிகாரம் chapter 55. 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let us all read verse 9. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானம் என்று போடலை, அந்த ஒவ்வொரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். வானங்கள் என்று For போடப்பட்டிருக்கிறது. as the heavens are higher than the earth, if you looked at the heaven, it didn't mention as heaven, it mentioned as heavens. பவுல் சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி. Apostle Paul says, I was taken up to the third heaven. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்புகிறார்கள் 7 வானங்கள் உண்டு என்று The சொல்லி. people of Israel believe that there are 3 heavens. எத்தனை வானங்களோ தெரியாது. We don't know how many heavens are there, ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, but the word of God says, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் above your ways, என்னுடைய நினைவுகள் my ways, பூமிக்கு வானத்திற்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான நினைவுகளை உங்களை குறித்து நான் வைத்திருக்கிறேன் they என்று are தேவன் higher than the ஆண்டவராய் earth கர்த்தர் as the வாக்கு heavens பண்ணுகிறார். are. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தங்களை குறித்த ஒரு நினைவு உண்டு. So everyone's life, each one of us have thoughts about our own life. சிலருக்கு நல்ல நினைவு இருக்கும், சிலருக்கு நினைவே இருக்காது. Some people have good thoughts, some people not even have thoughts. சில பேருக்கு மோசமான நினைவுகள் Some இருக்கும். people have bad thoughts, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், but God says, உங்கள் நினைவு என்னுடைய நினைவு. but He says, your thoughts are not my thoughts. ஆகவே ஆண்டவரிடத்தில் பொல்லாத நினைவும் இல்லை, அதனுடைய நிழலும் இல்லை. So you could see that God does not have bad thoughts or bad shadows. ஆகவே ஆண்டவர் நம்மை கொடுத்த நல்ல நினைவுகளை மாத்திர கர்த்தர் But God வைத்திருக்கிறார். has kept only good thoughts about each one of us. அந்த நினைவுகளை கர்த்தர் சொல்லுகிறார், From that thoughts, God is telling us, வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ for as the heavens are higher than the earth, அவ்வளவு உயர்ந்த நினைவுகளை உன்னை குறித்து நான் I வைத்திருக்கிறேன் have என்று சொல்லி. kept that much high thoughts about you. நீங்கள் உங்க மனதில் தைரியமா சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, என்னை குறித்து தேவன் பெரிய நினைவுகளை Only you can வைத்திருக்கிறார். place your hands in your heart and say, God has kept higher thoughts about me. சில ஆண்டுகளுக்கு முன்பாக Few years ago, நாங்கள் இருந்த பட்டணத்தில் ஒரு மிஷனரி ஊழியம் செய்து in கொண்டிருந்தார். the city, there was a person who was doing missionary அவர் ministry. பல 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 ஆண்டுகளாய் ஊழியம் செய்து ஏறக்குறைய அவருக்கு 80 வயதாகிவிட்டது. So he did ministry for many years. He became the age of 80. அவர் உங்க தேசத்திலிருந்து வந்த He actually came from your own nation. உங்க தேசத்திலிருந்து ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் ஏகப்பட்ட ஏராளமான மிஷனரிகள் ஊழியம் So செய்தார்கள். from here, this nation, lot of missionaries have came to our nation and done lot of ministries. ஆனால் இன்றைக்கு இந்திய தேசத்திலிருந்து வந்து இங்கே ஊழியம் செய்கிறாங்க. But nowadays, missionaries are coming from India to do ministry இலங்கை in this தேசத்திலிருந்து nation. இங்கே வந்து ஊழியம் From செய்கிறாங்க. Sri Lanka, people are coming into this nation நீங்க to ஆண்டவர்கிட்ட ministry. ஜெபிக்க வேண்டும். You need to pray to the Lord. ஆண்டவரே, அந்த நாட்களில் எப்படி செய்தாரோ அதே போல மிஷனரிகள் மீண்டுமா எழும்பி உலகமெங்கும் இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி. As how he done in those days, you brought many missionaries from here. Same way, many missionaries should rise from this nation and go out to preach the gospel. இவர்கள் உலகத்திற்கு இயேசுவை கொடுத்த பொழுது When God, Father, given Lord Jesus Christ to this world, ஆண்டவர் இந்த தேசத்துக்கு உலகத்தை கொடுத்தார். God has given the world for us. உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்யும் அளவிற்கு தேவன் அவர்களை உயர்த்தினார். God has exalted them to rule this world. எந்த மனுஷன் இயேசுவை கொடுக்கறானோ The man who gives Jesus Christ to others, அந்த மனுஷனுக்கு தேவன் உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்,
உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் God கொடுப்பார். will give the blessing of this world as well as the blessing of the heavens. ஆகவே அந்த மனிதன் 80 வயதாகிவிட்டது. So the man became age of 80. அவர் தன்னுடைய சொந்த கைகளினாலே மண்ணு வச்சு கல்லு வச்சு அவருடைய மனைவியும் அவரும் சேர்ந்து சபைகளை கட்டினார்கள். So with their own hand, with their own stones and own sculpture, what they done is they built their own church. அந்த சபையில நான் பார்த்திருக்கிறேன். I have seen those churches built with bricks. சொந்த கைகளினாலே மண்ணை குழைச்சு, சிமெண்ட் கூட கிடையாது, மண்ணை குழைத்து சபைகளை கட்டினார்கள். So I could see that with his own hand they just molded and they took the soil to build their church. ஆனால் இப்பொழுது வயதாகி விட்டது. Now he became an old man. அவே தங்களுடைய தேசத்துக்கு திரும்ப வேண்டும் என்று முடிவு So செய்தார்கள். they made a decision to go back to their own nation. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் இருந்தார்கள். So they were there around 50 years in the nation of India. ஆகவே அவர்களுக்கு அட்ரஸ் கூட கிடையாது இங்கிலாந்துல. So in England they don't even have a residential address. உறவினர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. They don't even know where their relatives are. அவர்கள் குடும்பத்தார் எங்க இருக்கான்னு They தெரியாது. don't even know where the family members are. ஆனால் வர வேண்டும். But they want to come to this place. அப்பொழுது எல்லா இந்தியாவில் ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, So everyone who been saved in India, they நாங்கள் said to எங்கள் him, தேசத்திற்கு போகிறோம். we are going back to our nation. எங்களால் முடிந்த அளவு இந்திய தேசத்துக்காக ஊழியம் செய்தோம். We have done as much as we can to minister in இப்பொழுது India. எங்கள் சரீரத்தில் பலனே இல்லை. But now we don't have any strength in our physical எங்களுடைய bodies. ஊருக்கு போவது நல்லது. So it is good for us to return back to our nation. ஆனால் ஒன்று, But one thing, எங்கள் தேசத்தில் எங்களுக்கு வீடு இல்லை. in our nation we don't have our own house. எங்கள் தேசத்தில் எங்களுக்கு கார் இல்லை. We don't have our own car in our nation. எங்கள் தேசத்தில் எங்களுக்கு வருமானம் இல்லை. We don't have any earning in our own nation. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. We have nothing in our own nation. ஆனால் ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம். But we trust in the Lord God. கர்த்தர் கைவிட மாட்டார் என்று நம்பி நாங்கள் செல்லுகிறோம். Boldly I can say that God will never forsake us. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். So they said to them to pray for us. எல்லாரும் கண்ணீரோடு அழுதார்கள். Everybody wept. எல்லாரும் ஏழைகள். Everyone were poor people. எல்லாரும் உதவி செய்ய முடியாது, ஆகவே அழுதார்கள் எல்லாரும். Those people cannot help these missionaries. So they கடைசியாக அவர்கள் cried. இங்கிலாந்து தேசத்துக்கு வந்தார்கள். So at the end they came to the England nation. அவர்கள் வந்து இறங்கின பொழுது When they came and entered to this nation, அங்கு ஏராளமான ஒரு கூட்டம் நின்று there கொண்டிருந்தது. were a multitude of people were surrounding them. அப்பொழுது கணவனும் மனைவி பேசிக்கொண்டார்கள். The wife and the husband spoke to each other. யாரோ ஒரு மனிதன், பெரிய மனிதன் வரப்போகிறார் இங்க. There is a great man of God going to come in this அவரை place. ரிசீவ் பண்றதுக்கு இவ்வளவு கூட்டம் நின்னுட்டு இருக்காங்க. To receive them, this is a multitude of people. The great crowd is here. எல்லாருடைய கையிலும் பூங்கொத்துகள். So everyone had a bouquet in their hands. எல்லாரும் ஆவலோடு காத்து They கொண்டிருக்கிறார்கள். were expecting earnestly for them to come to that இவருடைய place. கணவனும் மனைவி நடக்க கூட பலன் இல்லாதபடி நடந்து This வருகிறார்கள். husband and wife didn't have a strength even to walk. But they were அவர்கள் walking. பின்னால திரும்பி பார்க்கறாங்க. They were just looking back and back. யாராவது பெரிய மனிதன் வருகிறார்களா? Are there anyone, a great man is coming behind யாராவது us? மந்திரி வருகிறார்களா? Is there any minister of someone from ஆனால் place ஒருவரை coming? காணோம், ஒருவரை But there காணோம். is no one other than them two. இரண்டு பேர் நடந்து போகிறார்கள். These two people walking alone. இவர்கள் அருகிலே வந்த பொழுது When they came near, அந்த ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். all those people ran towards them. ஓடி வந்து ரெண்டு பேரையும் கட்டி அணைத்து They கொண்டார்கள். embraced them and hugged them. இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை They மகிமைப்படுத்தினார்கள். glorify God, Jesus, by saying that Jesus, you are so 50 good. 60 ஆண்டுகளாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின இந்த தம்பதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று For 50, 60 years they have glorified your name and blessed your name. Let them be blessed. என்று முழங்கினார்கள். They shouted and cried out. இவர்களுக்கு தாங்க முடியாத ஆச்சரியம். They were astonished. நான் நம்மளை தேடி ஒருத்தன் கூட வரமாட்டான்னு நினைச்சோம். We thought that not even one person is going to come to ஆனா visit us. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நம்மை தேடி But வந்திருக்கிறார்கள். hundreds of people have came forward to see us. ஒரே ஆச்சரியம் They அவர்களுக்கு. were so astonished. கடைசி அவளை அழைத்து சென்றார்கள். Lastly, they took them ஒரு along. நல்ல அருமையான ஒரு கார்ல அவளை அமர வைத்தார்கள். They made them to sit in a சொன்னாங்க beautiful car. எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. They asked, where are you taking us? சொல்ல முதல்ல எங்கேயா போய் லஞ்ச் எடுப்போம், அங்க First, let போவோம் us go நம்ம. and take lunch first. நேரா ஒரு வீட்டுக்கு போனாங்க. They went to a house. ஒரு அழகான புதிய வீடு, It is a beautiful and newly built house. அருமையாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. Beautifully decorated. அந்த வீட்டை எல்லாரும் சென்றார்கள். So everyone went into the house. எல்லாருக்கும் அருமையான லஞ்ச் பரிமாறப்பட்டது. So everyone was served with a very good lunch. எல்லாம் முடிந்தது.
Everything finished. எல்லாம் முடிந்த பிறகு After everything was finished, ரெண்டு சாவியை கொண்டு வந்தாங்க. they brought 2 keys. ஒரு சாவியை கொண்டு வந்து They took 1 key. அவருடைய கரத்தில் They கொடுத்தார்கள். handed over to the man of God. கொடுத்து சொன்னார்கள், They gave it and said this. ஐயா நீங்க வந்த காருடைய சாவி இதுதான் This அப்படின்னார்கள். is the key of the car that you came இது in. எதற்கு என்று கேட்டார். He asked, why are you giving this to me? நீங்கள் பயன்படுத்துவதற்கு தான் It's அப்படின்னாங்க. for you to use the car. அவருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. He was greatly astonished. இரண்டாவது இன்னொரு சாவி கொண்டு வந்தாங்க. Secondly, they brought another key. இது என்னன்னு கேட்டாரு. He asked, why? What is this key? இது இப்பொழுது உட்கார்ந்திருக்கீங்களே இந்த வீடு உங்க வீட்டுடைய சாவி தான், இந்த This வீடு is the உங்களுக்கு key தான் of என்று the சொன்னார். house that you've been sitting, so it belongs to you now. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. You don't understand anything. அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய வீடை பராமரிப்பதற்கோ, How to take care of this big house? இந்த காருக்கு fuel பெட்ரோல் அடிப்பதற்கோ என்கிட்ட காசு இல்ல. I don't even have to put fuel or money to put fuel for this car. அவங்க சொன்னாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. They said, do not worry about that. இந்தியாவில் நடந்த எல்லா ஊழியர்களுடைய விவரம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. So it has been told about all the ministry that you have conducted in India. நாங்கள் இங்கிலாந்து சர்ச்சாக சேர்ந்து As the England churches together, நீங்கள் வாழ்கிற நாட்கள் முழுவதற்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு மாதம் உதவி செய்வதற்கான தொகை நாங்கள் சேர்த்து until வைத்திருக்கிறோம். the end of your age, end of your life, we have kept all the earnings and to give you as an offerings for you to live. ஆமா, இனிமேல் எதை பத்தி கவலைப்படாதீங்க. So don't worry about anything else. நல்லா வீட்டுல உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. Stay at home and pray earnestly for this nation. எங்களுக்காக ஜெபிங்க. Pray for us. சபைக்காக ஜெபிங்க. Pray for the churches. அதுதான் நீங்க செய்யற பெரிய ஊழியம் என்று That will be சொன்னார்கள். the greatest ministry that you could do. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, My dear beloved children of கர்த்தரை God, நம்புகிற யாராய் இருந்தாலும், those who trust in the Lord God, தேவனை பின்பற்றுகிற யாராய் those இருந்தாலும், whoever is following Jesus தேவனை Christ, நேசிக்கிற யாராய் those இருந்தாலும், whoever love God, என் தேவன் சொல்லுகிறார், my God says, வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ, how is higher, the heavens are higher than the earth. ஆண்டு சொல்ற உன்னை குறித்து அவ்வளவு உயர்ந்த நினைவுகளை நான் I have வைத்திருக்கிறேன். higher thoughts about you. உயர்ந்த நினைவுகளை நான் There are வைத்திருக்கிறேன். higher thoughts I have kept for you. இந்த சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். The situation might be something else. சூழ்நிலை தலைகீழாய் இருக்கலாம். Even the situation might be upside down. சூழ்நிலைகள் இருண்டு போய் கிடக்கலாம். Even the situation might look like darkness. சூழ்நிலைகள் தோல்வியாய் கிடக்கலாம். Or the situation may seem like a failure. ஆனால் அது முடிவல்ல. That is not the end. தேவன் உன்னை குறித்து என்ன மனதில் வைத்திருக்கிறார் அதுதான் Whatever முடிய God has போகிறது. kept in his heart, the plan of God, that is the thought of God. நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். You will be astonished. உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட The people who போகிறார்கள். look at you will be உங்கள் surprised. சபை ஆச்சரியப்பட The போகிறது. church will be surprised. உங்கள் குடும்பத்தார் ஆச்சரியப்பட The போகிறார்கள். family members of yours will be கர்த்தர் surprised. சொல்லுகிறார், Lord God says, பெரிய நினைவுகளை உங்களை குறித்து I have வைத்திருக்கிறேன். kept greater thoughts and higher thoughts about you. Amen. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே, Lord, என்னமாய் முடியுமோ, whatever is going to come to an end, இது எப்படி போய் சேருமோ, how this is going to end இது up என்ன in, நடக்குமோ, we don't know what's going to happen. ஏது நடக்குமோ, How is going to happen? நான் வெட்கப்பட்டு போவேனோ, Will I be shamed? தலை குனிந்து போவேனோ. Oh, I'm going to die. தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord God says, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு my போவதே people இல்லை will என்று never be கர்த்தர். put to shame. ஹalleluya. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஒரு Let us மகிமை. clap our hands and give glory to God. ஹalleluya. Hallelujah. வேதத்தில் ஒரு சகோதரி நாம் காண்கிறோம். We could see a sister in the Bible, ஆதியாகமத்தின் புத்தகம் the book of Genesis, 30ஆம் அதிகாரம் chapter 30. 30 முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:1. Genesis chapter 30 verse 1. Now when Rachel saw that she bore Jacob no children, Rachel envied her sister and said to Jacob, give me children or else I die. Yes. சரி, அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ராகேல் தனக்கு பிள்ளை பெறாததை கண்டு Rachel saw that she could not bear any children.
அவ ரொம்ப நல்ல இதயமுடையவளும் அல்ல. She's not a woman who has a good heart. அழகு இருந்தது, ஆனா புத்தி இல்ல. She had a good, beautiful, she was beautiful, but she don't have a good intellect or knowledge. சில புத்தி இருக்கும், அழகு இருக்காது. Some சில people அழகு have இருக்கும், good புத்தி knowledge, இருக்காது. but they won't have beautiful. They won't be beautiful. அது மாதிரி இவளுக்கு அழகு இருந்தது, ஆனா புத்தி She இல்ல. was beautiful, but she don't have the knowledge. தன்னுடைய சகோதரி மேல் தனக்கு வேணா தனக்கு கேட்க வேண்டியது, அவ மேல ஏன் பொறாமைப்படுவானே? So if she wants something, she could have asked, but why she envied her sister? அவள் மேல் பொறாமையும் கொண்டு She was envied her sister. அவரு அப்பதான் ஆடு மேய்ச்சி வீட்டுக்கு வராரு. So யாரு? that's the time Jacob just tended the sheep and came to the house. யாக்கோபு. Jacob. யாக்கோபோட ஷர்ட்டை பிடிச்சிட்டா. So she just hold on to the shirt of Jacob. நீ பிள்ளைய கொடுக்கல, நான் சாக போறேன். So she was saying that if you don't give me children, I will die. நீ பிள்ளைய கொடுக்கப்பட்டால் சாக போறேன். If you don't give me the children, I will die. இந்த அநேக பிள்ளைகள் குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்க. So there are many people like this in our families. எனக்கு பைக் வாங்கி கூட இல்ல, நான் சாக போறேன். இங்க If you இங்க don't buy me இருப்பாங்க the தெரியல. bike, I will die. எங்க ஊர்ல இருக்காங்க. This happens in our nation. நீ பைக் வாங்கி கூட இல்ல, நான் சாக If you போறேன். don't buy me a motorbike, I will die. இல்லாட்டி எனக்கு இந்த பொருளை வாங்கி கூட இல்ல, நான் சாக If you போறேன். don't buy me this thing, I will die. மனைவி கேப்பா, இந்த வீட்டை நீ வாங்கி கூட இல்ல, நான் சாக The wife போறேன். will ask the husband, if you don't buy me this house, I will die. உன்னை கட்டின நேரத்துக்கு நான் செத்தே போயிருக்கலாம். So they will say, with, I don't know why I married you, I should have died. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. செத்திருந்தா அந்த மனுஷன் ஃப்ரீயா இருந்திருப்பார். So if the person died, the ஆம். man would நீ have been free. நீ கூட இல்லாட்டி நான் சாக He says, போறேன். give me or otherwise I will die. சாக போகிறேன் என்பது ராகேலுடைய நினைவு. Rachel thought is that she is going to die. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, சற்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. just think about this for a moment. ஆண்டவர் ராகேல் மேல் வைத்த பிரியத்தினால் அல்ல, It is not that the love that Lord God had on Rachel, ராகேல் மேல் வைத்த சித்தத்தினால் அல்ல, it is not the will that he kept for Rachel, ஆண்டவர் யாக்கோபின் மேல் வைத்த பிரியத்தினாலும் because of the love that he kept for யாக்கோபின் Jacob மேல் வைத்த இந்த சித்தத்தினாலும் and the will that he kept for Jacob. தேவன் ராகேலுக்கு சில காலங்கள் கழித்து ஒரு பிள்ளை கொடுத்தார். So after some time, Lord God has given child to Rachel. வேத வசனம் சொல்கிறது, The word of God says, கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். you could see that God remembered Rachel. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of ஒரு God, குடும்பத்துல ஒரு ஜெபிக்கிற ஒரே பிள்ளை இருந்தா, in the family, if there's a one person who is a prayerful or ஒரு- prayer warrior, ஒரு மனுஷன், just one prayer warrior, ஒரு மனுஷி, just one woman, ஒரு பிள்ளை, just one child, ஒரு மகள் just one daughter, இருந்தால் if there is, அந்த குடும்பத்துடைய சாபத்தை தேவன் ஒழித்து கட்டுவார். God will destroy the curse that is in the family. தேவனை நோக்கி ஜெபிக்கிற யாக்கோபு இருந்தபடியால் Because there is Jacob in the family who look up into the Lord and pray, ராகேல் ஒரு சபிக்கப்பட்டவள். Rachel was a cursed one. காரணம் என்ன? தன்னுடைய சகோதரி மேல் பொறாமை What கொண்டாள் is அவள். the reason? Because she envied her own sister. ஆனால் யாக்கோபு நிமித்தமாய் கர்த்தர் ராகேலை மன்னித்தார். Because of Jacob, God has forgiven Rachel. வேத வசனம் The சொல்லுகிறது, word of God says, கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். you see that God remembered Rachel. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நீங்க ஜெபிக்கிறீங்க, you are praying, நீங்க கர்த்தரை தேடுறீங்க, you are seeking God, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரீங்க. you are coming into the presence of God. ஒரு காரியத்தை மனது வைத்து கொள்ளுங்க, But remember one thing, உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட சாபங்கள் எத்தனை ஆண்டுகள் காணப்பட்டாலும் தேவன் உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் அந்த சாபத்தை முற்றிலுமாய் நீக்கி போடுவார் whatever ஆண்டவர். curse that is in your family for many years, but through you, by your prayer, God can break that curse. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ராகேலுக்கு கர்த்தர் நல்ல பிள்ளையை கொடுத்தார். So God has given a good child to Rachel. அந்த பிள்ளையோட பேர் யோசேப்பு. So the name of that child was Joseph. யோசேப்பு பிறந்து ஒரே சந்தோஷம். So when Joseph was born, there was a great joy in the family. யோசேப்பு வளர்ந்து வந்தான். When Joseph grew, வளர்ந்து வந்த பொழுது as he grew up, யோசேப்புடைய வாழ்க்கையில பயங்கரமான வேதனைகள். so there is a great sorrow in the life of Joseph. ராகேலுடைய வாழ்க்கையும் சரியில்லை. So even the life of Rachel was not bright. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாடுகள். But even in the life of Joseph, there was a great suffering. ஐயோ, அடிமையா Oh விற்கப்பட்டான். no, he was sold as a slave. ஐயோ, அவன் பொய்யாய் காட்டி He கொடுக்கப்பட்டான். was being cheated. ஐயோ, அவன் சிறைச்சாலையில் He தள்ளப்பட்டான். was being imprisoned. ஆனா தேவன் என்ன செய்தார்? But what Lord God has done, கர்த்தர் யாக்கோபின் மேல் பெரிய
பெரிய நினைவை God has வைத்திருந்தபடியால் a higher thought about Jacob கர்த்தர் உயர்ந்த நினைவை because வைத்திருந்தார். he had a higher thought for Jacob. கர்த்தர் ஒரே நாளிலே யோசேப்புடைய சிறையிருப்பை மாற்றி, Just in one day, God has turned the எல்லாம் சொல்லுங்க, imprisonment. ஒரே நாளிலே, In one day, ஒரே நாளிலே. just one day. உங்களுக்கு கர்த்தர் அப்படிதான் செய்வார். ஒரே That's how நாளிலே, God is going to turn your imprisonment. ஒரே நாளிலே கர்த்தர் யோசேப்புடைய சிறையிருப்பை மாற்றி God has turned away the captivity, the imprisonment of Joseph in one day. நேரடியாக அவனை சிங்காசனத்தில் அமர He வைத்தார். has placed him in a throne in just one day. நடந்தது என்ன? What has happened? ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினதற்கு காரணம், Do you know what is the reason that Lord has exalted and promoted இந்த Joseph? இந்த யாக்கோபுடைய குடும்பம் அழிந்து போக கூடாது. Because he don't want the family of Jacob to be destroyed. யாக்கோபுடைய குடும்பம் எப்படி போகுது இல்லையோ, No matter how the family of Joseph, ஆனா Jacob was யூதா perished, யூதா யூதா அழிந்து போக கூடாது. the tribe of Judah should not be destroyed. ஏனென்றால் யூதாவின் சந்ததியில் தான் உலக ரட்சகர் வெளிப்பட போகிறார். Through the tribe of Judah, the world savior is going to be born. ஆகவே ஆண்டவர் அந்த குடும்பத்தை காப்பாற்ற சித்தம் கொண்டார். So God has made a will to protect this entire family. ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல் சித்தம் கொண்டபடியால் Because God had a will and plan in that family, கர்த்தர் யோசேப்பை காப்பாற்றினார். so God protected Joseph. அவனை உயர்த்தினார். God exalted him. அவனை கொண்டு யாக்கோபுடைய குடும்பத்தை God காப்பாற்றினார். has protected the entire family. யோசேப்பு யாக்கோபுடைய குடும்பத்தை காப்பாற்றும் பொழுது When Joseph protected Jacob's family, யாக்கோபுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்படவில்லை, not only the family of Jacob was saved, அந்த முழு எகிப்து தேசமும் the காப்பாற்றப்பட்டது. whole nation of Egypt was saved. எகிப்து தேசம் மாத்திரம் காப்பாற்றப்படல, Not only the nation of Egypt was saved, அந்த எகிப்து தேசத்தை சுற்றி இந்த தேசங்கள்லாம் காப்பாற்றப்பட்டது. the whole nation that surrounds the Egypt nation was also been protected. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, ஒரு ஸ்திரீ சொன்னா, one woman said, நான் சாக போகிறேன். I'm going to die. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருந்தார். If God has heard that prayer, அவளும் செத்திருந்தா. if she died, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. just think about it. யோசேப்பு என்ற பிள்ளையை கர்த்தர் கொடுத்து, God has given a child called Joseph. சாகிறேன் என்று சொன்னவருடைய பிள்ளை அநேகர் சாகாமல் காப்பாற்றுகிற பிள்ளையாய் The மாற்றப்பட்டது. woman who said that this child is, I'm going to die, but God has நல்ல அழகா actually கையை saved தட்டிங்களா? many people through this child. Clap அல்லேலூயா, your hands loudly. Hallelujah. 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 அல்லேலூயா. Hallelujah. நான் சாகிறேன் என்று சொன்னாள். This woman said that I'm going to die. ஆனால் அவளுடைய சந்ததி வைத்து அநேக லட்சங்கள் சாகாதபடி தேவன் Through காத்துக்கொண்டார். her descendant, God has kept many people alive through her descendants. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, My dear children of God, எனக்கு ஒன்றுமே நடப்பதில்லை. you might say that nothing is happening for me. எங்க அக்கா ஒரு பாதவத்தி, அவளுக்கு My elder sister is a எங்க worst எங்க woman. ஊர் பேச்சு அது. எங்க அக்கா ஒரு பாதவத்தி, Was it the worst woman, my sister? அவளுக்கு எல்லாமே நடக்குது. Everything is happening for எங்க her. அண்ணன் நடக்குது, It's happening for my என் brother. தங்கச்சிக்கு நடக்குது. Everything is good is happening அவங்க for எல்லாம் my ஆண்டவர் தேடுறதே younger இல்ல. sister. No one is seeking our அவங்க Lord. அவங்க சர்ச்சுக்கு வரதே இல்ல. They don't even come to church. ஆனா நான் ஒழுங்கா வரேன். But I'm regularly coming and ஆனா attending என்னுடைய church. வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் கிடைக்கல? Why is happening in my life? நான் நினைப்பது ஏன் நடக்கல? Whatever I'm thinking is not happening. நான் Why? நினைக்கிற காரியங்கள் ஏன் Whatever நடக்கல? I'm thinking is not happening. Why? ஏன் நடக்கல? Why is not happening? உன்னுடைய நினைவு மிக 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 சிறியது. Because your thoughts are very, 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 very small. ஆனா தேவன் உன்மேல் வைத்திருக்கிற நினைவு கர்த்தர் வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு But பெரிய the நினைவு. thoughts that God have for you, it is how the higher the heaven is, that is how it is. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா சொல்லுங்க. Let us all say உம்மை hallelujah. போல Like you. தேவன் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தேவன் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாக வாழும் முல்லை, கண்ணில் கண்ணாக வாழும் முல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே.
பார்த்தீரே, உம்மை போல தேவன் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மனம் சோர்ந்து போய் வந்தீர்களா? So, do you came with a sorrowful heart? மனம் உடைந்து போய் வந்தீர்களா? With a broken heart? இதற்கு முன்பு ஒரு சபையில் நான் ஊழியம் செய்தேன். I ministered a church before this. ஒரு வாலிப பிள்ளை, A young woman. லேட்டஸ்ட் ட்ரெண்ட், இன்றைக்கு பிள்ளைகளுடைய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்கும், அப்படி ஆடை அணிந்திருந்தார். She wore a clothes which is with the latest trend. அவளுக்காக நான் ஜெபிக்க சென்றேன். I went to pray for her. நிறைய பேர் வந்து முன்னாலே நின்னாங்க. There are many people who stood யாருக்குரிய in எல்லா front. சபை எல்லாருமே வந்துட்டாங்க. The whole church actually came. ஆனால் கர்த்தர் சொன்னார், அவளுக்காக ஜெபி என்றார். But Lord God said, just pray for that girl. அவளுக்காக I ஜெபித்தேன். pray for that girl. ஆண்டவர் சொன்னார், Lord said, இவள் உடைந்து போய் கிடக்கிறா. a சம்பந்த broken அவ person. முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி நீங்க நம்பவே மாட்டீங்க. if you look at the face, you won't believe that is a அவள் broken உடைந்து person. போய் கிடக்கிறா. She was a broken தன் woman. வாழ்க்கை குறித்து கசந்து போய் She கிடக்கிறா. was wary about her own life. ஆனால் நான் இவளை வல்லமையாய் பயன்படுத்துவேன் என்று But Lord God கர்த்தர் said that சொன்னார். I will use her mightily. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, Mighty and loving children இந்த of மனம் God. உடைந்து நீங்கள் வந்திருந்தால் If you came with a broken heart, ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். Lord God is speaking to you today. உன்னை குறித்து பெரிய நினைவுகளை நான் I வைத்திருக்கிறேன். kept a higher thoughts about you. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சில ஆண்டுகள் முன்பாக ஒரு ஊழியர் எங்களுடைய சபைக்கு வந்திருந்தார். Few years ago, a minister of God came to our church. அவரை பிடிக்கவே முடியாது. You can't get hold of him. ஒரு மீட்டிங் அவரை பிடிக்கணும்னா நம்ம 5 வருஷம் If காத்திருக்கோம். you want to go to a meeting and hold on to him, it is very நிறைய hard. வெளி தேசங்களிலே ஏராளமான ஊழியம். There are a lot of ministries doing in different nations. அவரை ஒரு நாள் பிடிச்சி கேட்டேன், ஏயா இப்படி இருக்கீங்க நீங்க? I hold on to him and said, why are you like this? பிடிக்கிற அளவுக்கு இருக்க வேண்டாமாயா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களை பார்க்க வேண்டாமா, பேச வேண்டாமா, நீங்க சபைக்கு வர வேண்டாமான்னு கேட்டேன். I'm not able to see you at least once a year to church. I'm not able to see in any meetings in பாஸ்டர், here. நான் என்ன செய்ய பாஸ்டர்? Pastor, what can I do? ஒரு மீட்டிங் முடியறதுக்குள்ள இன்னொரு மீட்டிங் If பாஸ்டர். I want to finish one meeting, there is ஒரு another meeting தேசத்துக்கு waiting. போறதுக்குள்ள இன்னொரு தேசம் If பாஸ்டர். I want to go to a nation, I have to go to another nation waiting. நான் அடுத்து அவரை பார்த்து கேள்வி கேட்டேன். The next time I asked him, நீங்கள் பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவரா, were you born as a Christian? அல்லது நீங்கள் பிற மதத்தை Or do சேர்ந்தவரா? you belong to a different religion before that? அவர் சொன்னார், He said, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான். yes, we are Christian. எங்க தகப்பன் நல்லா ஜெபிப்பார், My father is a very prayerful man. என் தாயாரும் ஜெபிப்பார். Even my mother is a prayerful woman. ஆனால் திடீரென்று தகப்பனார் நான் குழந்தையா இருக்கும் பொழுது மரித்து விட்டார். Suddenly, my father has passed away while I was a little child. நாங்கள் 3 ஆண் பிள்ளைகள். We are 3 brothers. பெரிய அண்ணனுக்கே 6 வயசு தான் இருக்கும். The elder brother is just 6 years old that time. அதுக்கப்புறம் 2, Then we have 2 younger அதுக்கப்புறம் brothers. நான் கடைசி. I am the youngest one. ஐயோ, எங்க தகப்பனார் ஒரு பணமும் சேர்த்து வைக்கல. Not even a single money he kept for us. வேதனை 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 It's a வேதனை. great sorrow and grief and grief. என்னுடைய தாயார் வேலையே செய்ய மாட்டாங்க. My mother cannot do any work. எங்க அப்பா அவ்வளோ செல்லம் அம்மா மேல. So my father had a great love towards my mother. அப்பா அவ்வளோ உதவி செய்வார் அம்மாக்கு. My father helped her a lot. திடீர்னு அவர் மரித்த உடனே Once when my father passed away, என் தாயார் வீடு வீடாய் போய் பாத்திரம் கழுவுனாங்க. so my mother went around houses cleaning dishes. ஆனால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. Still we did not receive the good food. போதிய பணம் இல்லை. We don't have enough money. 4 பேரால் சாப்பிட முடியல. We don't, at least 4 people even cannot even ஏறக்குறைய feed ourselves. 3-4 நாட்கள் சாப்பிடாம இருந்திருக்கோம். Around 3 to 4 days we were hungry and we didn't have any food. ஒரு முறை ஏறக்குறைய 1 வாரம் சாப்பாடு இல்லை. Around 1 week we didn't have food. அது ரொம்ப வேதனைப்பட்டோம். We were in a great sorrowful தாங்க situation. முடியாத வேதனை. It is a sorrow that we cannot bear அப்ப it. எங்க அண்ணன் சொன்னா, Then my elder brother said, பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குது, there is a tea shop nearby. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். You probably know ஒரு this. டீ கடை இருக்குது. There's a tea shop nearby. அந்த டீ கடையில சாப்பிட்டுட்டு அந்த இலையை கீழே போடுவாங்க. So when people will eat food and then they will just leave the banana leaves on the bin. அந்த இலையில கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு ஒட்டி இருக்கும். So there might be few food just lying around that banana leaves. அதை போய் சாப்பிடலாம்டா. So let us go and eat that at least. அப்ப நாங்க சொன்னோம், We used to say that அம்மாக்கு தெரிஞ்சா கொன்னே போடுவாங்க. if mother get to know this, she will kill us. எப்படி சாக போறோம்?
How are we going to சாப்பாடு இல்லாம how are we சாப்பிட going to போறோம். eat? We're going to die without food. அம்மா கொண்டா கொள்ளட்டும், So even if our mother நாங்க kill போய் us, சாப்பிடுவோம். let us go and eat together. எல்லாரும் போனார்கள். So everyone went. போய் 3 பேரும் அந்த சாப்பாடு சாப்பிட்டாங்க. So all 3 of them went and ate the food on அங்க that leaf. நாய்களும் தின்று கொண்டிருந்தது, Even the dogs were eating that food from there. மிருகங்கள் தின்று The கொண்டிருந்தது. animals were eating it. இவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த தாய் வந்து விட்டார். So while they were eating, the mother came. அந்த தாய் அந்த காட்சியை பார்த்தாள். The mother looked at the scene. அவளுக்கு பயங்கரமான வேதனை, She was in a great sorrow by தாங்க seeing முடியாத it. She வேதனை, couldn't bear it. பயங்கர கோபம். She was very angry. 3 பிள்ளைகளை பிடித்தாள். She hold on to those 3 தர children. தர 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 வீட்டுக்கு She எடுத்துட்டு போனாள். grabbed them along to the house. எவ்வளவு பிள்ளைகளை அடிக்க முடியுமா She அடித்தாள். beaten them how much she could. She just எப்படி beaten them. இருந்த குடும்பம் How the family was once. இன்னைக்கு எச்சி இலைய தின்றீங்களா? But now you're eating from a. உங்களுக்கு வெட்கமா இல்லையான்னு சொல்லி அடித்து அவளை When வேதனைப்படுத்தினார். you're ashamed, she was beating all these 3 children. எங்க வீட்டுக்கு பின்னால் பீச் இருக்குது. There is a beach behind our house. திடீரென்று எங்கள் கரங்களை பிடித்தாள். She held on to our hands. நேரடியா எங்களை பீச்சு கூட்டிட்டு போனா. She took all 3 of us to the beach. நாங்க நினைச்சோம் We thought அம்மா ஏதோ காசு வச்சிருக்காங்க, we thought that my mother has பீச்சில் போய் ஏதோ வாங்கி கொடுக்க she's போறாங்கன்னு going to நினைச்சோம். buy something from the beach. ஆனா பீச்சில் கடலுக்குள்ள கூட்டிட்டு போனா. She took us inside the beach. கடலுக்குள்ள ஏறக்குறைய கழுத்து அளவுக்கு தண்ணி The வந்துருச்சு. water came up to the level நான் of our சொன்னேன், neck. அம்மா அம்மா தண்ணியில முழுக போறேன், தண்ணியில முழுக போறேன்னு. So we were crying out saying, mother, mother, we're going to drown into the நான் சொன்னேன், water. ஒருத்தர் பேசாதீங்கன்னு சொல்லி இழுத்து கொண்டே போனா. Mother said, do not speak a word, just நாங்கள் grabbed us. ஏறக்குறைய முழுகி போகிற நிலைமைக்கு நான் வந்தோம். We came to the point where we were about to drown into water. திடீரென்று அம்மா கத்துனா ஒரு கத்து. Suddenly my mother cried out so இயேசுவே loudly. நீர் இருக்கிறீர் ஆண்டவரேன்னு கத்தினா. She cried out saying, Jesus, were you there? ஓடி வந்து எங்களை கட்டிப்பிடித்து கொண்டாள். She came and embraced us tightly. அலைகள் அடித்து போகாதபடி எங்களை இறுக கட்டி கொண்டாள். She held us tightly so that the waves cannot take. வெளியே எடுத்து வந்தாள். She just took us out of the sea. நேரா வீட்டுக்கு வந்துட்டா. She brought us back to the house. நாங்க கேட்டோம், ஏம்மா என்ன நடந்தது? She asked, what happened, mother? கொல்லதான கூட்டிட்டு போனீங்க, You have taken us to kill us. ஏன் கூட்டிட்டு வந்தீங்க Why நீங்க? did you bring us back to the கொன்னே house? போட்டுருக்கலாமே You நீங்க. should have left us and ஏன் killed us. கூட்டிட்டு வந்தீங்க? Why did you brought us எங்களை back? கட்டி அணைத்து கொண்டு சொன்னா. She embraced us and hugged us and நான் said உங்களை this. தண்ணீரில் முழுகடிக்க நினைக்கும் பொழுது When I was thinking about drowning you all into the என் water, கண்களுக்கு முன்பாக சிலுவை காட்சியை நான் I பார்த்தேன். was seeing the scene of cross in front of me. ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்குவதை நான் I பார்த்தேன். was seeing that Jesus Christ was hanging on that cross of Calvary. இயேசு சொன்னார், Jesus said, உனக்காக தான் இந்த பாடுகள், for you the suffering is உனக்காக mine. இந்த வேதனைகள், This is a sorrow is for you, உன்னையும் for you உன் பிள்ளைகளையும் and your children உன் சந்ததிகளையும் and your descendants. நான் தலைகளாய் மாற்றுவேன். I will change them நீ upside போ down. திரும்பி என்று He சொன்னார். said, go back to your house. என் தாயா திரும்பி வேகமாய் ஓடி வந்தாள். So she ran back to the house. பாஸ்டர் என்ன நடந்தது தெரியாது, We don't know what happened, Pastor, எப்படி that time. எப்படி சாப்பிட்டோம் தெரியாது, We don't know how we ate. எப்படி படிச்சோம் We don't தெரியாது. know how we've been educated. எல்லாருமே படிச்சோம், Everyone was educated. எல்லாருமே சாப்பிட்டோம். Everyone ate. இன்று ஆண்டவர் என்னை வல்லமையான பாத்திரமாய் உலகமெங்கும் பயன்படுத்தி Lord is கொண்டிருக்கிறார். using me அவர் as a கர்த்தர், mighty vessel, a அவர் chosen vessel கர்த்தர். mightily for many nations. He அவர் is Lord. கர்த்தர். He is Lord. அவர் கர்த்தர், He is the Lord. அவர் கர்த்தர், He is Lord. அவர் கர்த்தர், He is Lord. அவர் கர்த்தர். He is Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord God says, எந்த வாழ்க்கையின் எந்த கடகோடி நிலைமைக்கு நீ வந்தாலும், even though whatever situation, worst situation you might be in your life, தாவீது வேதனையோடு சொல்லுகிறான், David says with a great sorrow, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று he சொல்லி, says, I don't want this life. நான் வானத்தை ஏறுறேன். I will rise up to the heaven. அங்க பார்த்தா அங்கேயே இருக்கிறீங்க. You are there even in the heaven. சரி, எங்க கீழே போய் கீழே விழுவோம், நான் பாதாளத்துக்கு போனா, So if I want to go down to the நீர் hell, அங்கேயும் இருக்கிறீங்க even ஆண்டவரே. there you are உம்முடைய there. கரம் என்னை விட்டு அகலவே Your இல்ல. hand never departed from உம்முடைய me. கரம் என்னை விட்டு அகலவே இல்ல. Your hand never departed இயேசு from me. உன்னை பார்த்து சொல்லுகிறார், Jesus looking unto you and ஆண்டவருடைய saying, கரம் உன்னை விட்டு அகலல. my hand will never depart from இன்று you. தோல்வி வந்திருக்கலாம், You might face failure now. நினைத்த காரியங்கள் நடக்காமல் The things that இருக்கலாம், you thought might not happen. வீசால பிரச்சனை There இருக்கலாம், might be a problem in visa. குடும்பத்திலே பிரச்சனை There might be a இருக்கலாம், problem in your family. வீடுகளிலே பிரச்சனை In your இருக்கலாம், house there might be a problem. குடும்ப பிரச்சனை There இருக்கலாம். might be a family ஆனால் conflict. இயேசு But சொல்லுகிறார், Jesus says, அவர் கர்த்தர், I am God. உன்னை அழைத்தவர் கர்த்தர், The one who called is the உன்னை Lord. அழைத்தவர் கர்த்தர், The one who called is the உன்னை Lord. அழைத்தவர் கர்த்தர்.
கர்த்தர். The one who called you is ஆண்டவர் Lord. உன்னை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். I'm always thinking about you. எப்பிராயீமை குறித்து கர்த்தர் God சொல்லுகிறார். says about Abraham. எப்பிராயீமை குறித்து சில வார்த்தைகளை பேசிட்டேன். I already spoke about few ஆனால் words about Abraham. பேசினது முதல் But from the day that நான் I spoke, அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். since that time onwards, I'm thinking about Abraham. பேசினதையே நினைத்துக் கொண்டிருந்தாரானால் If he is thinking about the words that he has நம்முடைய spoken, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது தேவன் எவ்வளவாய் நம்மளை நினைத்துக் so கொண்டிருப்பார். if there is a problem that comes in our life, how much he will be thinking ஆண்டவர் about நான் us. உன்னையே நினைத்துக் Therefore, I'm கொண்டிருக்கிறேன். thinking always about you. அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன செய்வது? What to do next in your life? உன்னை எப்படி நான் மீட்டெடுப்பது? How I'm going to deliver உன்னை you? எப்படி உயர்த்துவது? How I'm going to exalt you? தீமைக்கு பதிலாக என்ன நன்மை செய்வது? How to do good from evil? வான உயரத்துக்கு உன்னை எப்படி உயர்த்துவது? How I'm going to exalt you? How higher the heavens are? என்று அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் I'm என்று still சொல்கிறார். thinking about it all time. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, My dear children of God, யாத்திராகமத்தின் புத்தகம் in the book of Exodus, 4ஆம் அதிகாரம் chapter 4, 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4:13. but he said, "Oh my Lord, please send by the hand of whomever else you may send." அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பும் என்றான். But he said, "Oh my Lord, please send by the hand of whomever else you may send." என்ன பதவியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார்? Do you know what job or title is given to him? கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. Listen to me carefully. அவனுக்கு என்ன அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார்? What is the calling is given to Moses? அவனுக்கு பிரியமில்லாத அழைப்பு அல்ல. It is not the calling that he dislikes. அவனுடைய தரிசனம் அது. That is a vision for Moses. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது மோசேயுடைய உள்ளத்தின் தரிசனம். The vision that Moses has inside his heart is to redeem the people of Israel from slavery and captivity. ஆனால் என்ன நடந்தது? But what has happened? அது ஒரு பெரிய ஒரு தோல்வியாய் முடிந்தது. But it became a great failure. அவன் அதற்கு பயந்து ஓடி தப்பி ஓடி So வந்தான். he ran and flee from the nation of Egypt. இங்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மாமனார் வீட்டுல சுகமா வாழ்றான். Now he got married to a woman and living a good life in the father-in-law house. எத்தரோ வீட்டுல இருக்கிறான். He's in the house of Ephro. பிரச்சனையே இல்ல. There is no problem in Ephro's house. மாமனார் இப்படி ஒரு மாமனார் எல்லாரும் கிடைக்கணும். So everyone wants a father-in-law like him. பொண்ணையும் கொடுத்து, He has given the woman, ஒரு வேலையும் கொடுத்து, he has given a job, சம்பளமும் கொடுக்கிறாரு. he has given the wages for that as ஜெபம் well. பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு மாமனாருக்கு அத Pray கொடுக்கணும். for a father-in-law like that. ஹalleluya. Hallelujah. பொண்ணையும் கொடுத்தாரு, He has given his daughter, வேலையும் கொடுத்தாரு, given the job, சம்பளத்தையும் he has கொடுத்தாரு. also given the wages for that. ஒரே சந்தோஷம், It's a great joy for Moses. ஒரே மனமகிழ்ச்சி. It's a great joy for him. தரிசனம் எல்லாம் மறந்து போச்சு. Oh, the vision's been forgotten. தரிசனத்தை எல்லாம் விட்டாச்சு. He has forsaken the vision that he had. கம்ஃபர்ட்டபிள் லைஃப். It's a very comfortable life he's living. மீண்டும் It's a house arrest. வீட்டு மாப்பிள ஒரே சந்தோஷம் தான். Great joy for him. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் கவனமா கவனிங்க. So listen to me carefully. நீங்க கர்த்தருக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், If you want to accomplish something for God, என்றைக்குமே கம்ஃபர்ட் ஜோனை விரும்பாதீங்க. don't ever expect a comfort zone. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விரும்பினீங்கன்னா, If you like the comfort zone, லோத் என்ற மனுஷன் கம்ஃபர்ட் ஜோனை விரும்பினான். so the Lord, the man was ஆண்டவர் என்ன சொன்னார்? loved the comfort zone. What did Lord said? ஜீவன் தப்ப ஓடிப்போ, Just flee for your life. மலைக்கு ஓடிப்போ, Go to the mountains. நீ மலையில போய் ஓடி போய் இரு என்று சொன்னார். Flee to the mountains and stay there. அவன் என்ன செய்தான்? Do you know what he did? சமபூமியை தெரிந்து கொண்டான். He chose a plain. ஆனா ஒரு சின்ன ஊர் அங்க இருக்கு ஆண்டவரே. But there is a small நல்ல village there. நல்ல சமமா இருக்குது It ஆண்டவரே. is a plains. பிரச்சனை இல்ல. It is not a problem. வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம வாழ வேண்டும் என்று விரும்பினால், If you want to live a life without any problems, ஆண்டவருக்காய் ஒன்றுமே சாதிக்காமல் நாம் பரலோகத்துக்கு போய் சேருவோம். so we will go to heaven without accomplishing anything for God. ஆண்டவர் பரிதாபத்துக்காக பரலோகத்துக்கு கொடுப்பாரு. So for pitying you, he might give you the heavens. அந்த பரலோகத்துல ஒண்ணும் உங்களுக்கு கிடையாது. You will not get anything in the heaven. இவன் அப்படிதான் பார்த்தான். So he looked at it that way. எல்லாமே நல்லா இருக்குப்பா, Everything is comfortable. ஒரு குறைச்சல் இல்ல. There is nothing lacking in here. ஆனா தேவன் சொல்லுகிறார், But Lord says, ஓ சிந்த மாமனார் வீடு,
that is a father-in-law's house. என்னுடைய சிந்தை But my thought, 30 லட்சம் ஜனங்கள். 30 lakhs of people. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மோசேயே, Moses, உன்னை கொண்டு through you, எகிப்து தேசத்தை அசைக்க I போறேன். want to shake the nation of Egypt through you. உன்னை கொண்டு Through you, அந்த 30 லட்சம் ஜனங்களை நான் மீட்டெடுக்க I போகிறேன். want to redeem 30 lakhs of people. ஆகவே வா என்று by கூப்பிடு, you. He வா said, என்று come. வா என்று He கூப்பிடுகிறார். said, come. ஆண்டவர் அவனை கூப்பிடும் பொழுது When God called Moses, அவன் கம்பேர் பண்றான். he's comparing it. நீ ஆண்டவர் யாரோடு பேசுகிறார்? ஆண்டவர் God is speaking to someone here. கர்த்தருடைய சேவை செய்ய, To serve God, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, to save souls, சபையில ஊழிய செய்ய, to do ministry in the church, சபையை கட்ட or to build the church. ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். God is keep calling you. நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர உங்களால முடியவே இல்லை. But you are not able to come out of the comfort zone you are in. நம்மளே கஷ்டம். Oh, we are living a very bad life. நம்மளே போய் எவ்வளோ காலையில இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, So we are spending a lot of time and effort and labor. எவ்வளோ கஷ்டப்படுறோம். We are laboring so hard. வீட்டுக்கு வந்து வீட்லயும் பாதி வேலை செய்ய So வேண்டியது. even we come back home. இதுல and வேற doing இந்த பாஸ்டர் வேற other இந்த job. ஊழியம் செய்யுங்க, அந்த ஊழியம் செய்யுங்க, அந்த ஊழியம் செய்யுங்க, இந்த ஊழியம் செய்யுங்க, அந்த ஊழியம் செய்யுங்க, இந்த ஊழியம். நான் சொல்ற ஊழியம் செய்யுங்கள் என்று உங்க செவியிலே நீங்கள் கேட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். So if pastor is kept saying that you need to do ministry, if you're hearing the voice that do ministry, you are blessed. ஆமா, ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி பாஸ்டர் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா If pastor come and say to you, do the ministry, நீங்கள் பாக்கியவான்கள். you are blessed. எனக்கு கொஞ்சம் இந்த வால்யூ இது வைக்கிறீங்களா மானிட்டர்? நல்ல நல்ல கவனமாக கவனிங்க. Listen carefully. நாங்கள் ஒரு சபையில் இருந்த பொழுது, While we were in a church, அது ஒரு சின்ன சபை, it is a small church. ஒரு 50 பேர் தான் அதில் உட்கார Only முடியும். 50 people were able to sit. நானும் என்னுடைய தம்பி, என் தம்பி ரெண்டு பேரும் Myself and my younger brother, us two. 10 மணி ஆராதனைக்கு For 10 o'clock worship, 8:30 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடுவோம். we will go to the church at 8:30 a.m. கவனிக்கிறீங்களா? Are you ரொம்ப listening? முக்கியமான விஷயம் It's a சொல்றேன். very important thing I'm saying. 8:30 மணிக்கு நாங்கள் போயிடுவோம். We will be there at 8:30 a.m. 8:30 மணிக்கு போய் நாங்கள் தான் சபையை பெருக்குவோம், So கூட்டுவோம். we'll go at 8:30. We will sweep the whole. அந்த காலத்தில் சேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் தான் பாயெல்லாம் விரிப்போம். There is no chairs in the church, so we will just lay the rug. நாங்கள் தான் பாயெல்லாம் We விரிப்போம். will just lay the rug in that. நாங்கள் தான் டாய்லெட்டு கழுவுவோம். Even we are the one who will be cleaning the toilet. சரி, அப்படி செஞ்சுட்டு இருந்தோமே, நாங்கள் ஏதோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தோமா? So we are doing that. Does that mean that we don't have anything? நான் பெரிய ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். I was doing a big business. என் தம்பி ஒரு கம்பெனியில் பெரிய வேலையில் My இருந்தான். younger brother was in a higher position in a company. 2 பேர் அதை செய்வோம். We both will do that work. அப்பொழுது எனக்கு பொண்ணு பார்க்கணும், என்ன கரெக்டான வார்த்தை, பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி வீட்டில் பேசிக்கிட்டாங்க. So people were thinking about getting இப்ப married. இல்ல, They அப்போ. were looking for a woman, not now, that time. ஆமாம், பொண்ணு They were looking for a woman. பொண்ணு பார்க்கணும் வீட்டில் So பேசிக்கிட்டாங்க. they were looking for a woman. சரி, அவர்கள் தேடி அலைஞ்சு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டாங்க. They searched and they found a good woman. அவர்கள் என்னை பார்க்கணும், பொண்ணை பார்த்தாச்சு, நாங்கள் பார்த்தாச்சு, இப்போ அவங்க என்னையே பார்க்கணுன்னாங்க. So we've seen the woman, so they want to see me. அவங்க ரொம்ப பிஸி பீப்புள், They're very busy people. பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க. They're doing a big business. அப்போ அவங்க என்னை பார்க்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னாங்க. So they said they want to come to my house to see me. சரி வாங்க அப்படின்னு. I said come. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வேறு நாளே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம் தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் They அப்படின்னா. said that we don't have any other day. We are only free in the Sunday morning. அப்போ என்னை வச்சு தான் பேசுகிறாங்க. So they are actually speaking to me when I'm there. அப்போ நான் சொல்கிறேன், சரி வாங்க, I said okay, come. ஆனால் 8 மணிக்குள்ளே வந்துருங்க. But you need to come by 8 8 o'clock. மணியை தாண்டுனா If you go after நீங்க 8 o'clock, தலையில நின்னாலும் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். even if you lay upside down, you still என்னங்க won't find மாப்பிள்ளை, me. என்ன மாப்பிள்ளையாகல, ஆனால் அவர் மாப்பிள்ளைன்றாரு. So என்ன even though I'm not a groom yet, but he says that I'm என்ன a groom. மாப்பிள்ளை, அவ்வளோ என்ன முக்கியமான வேற ஏதாவது சைட் பிஸ்னஸ்? இல்லை சர்ச்சு. Oh groom, do you have a big business to do? I said I'm going to church to sweep. இல்லை நாங்கள் கரெக்டாக 8 மணிக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னா. Don't worry, we will come there at 8 o'clock. 8 மணி வரை காத்திருந்தேன். I waited until 8 o'clock. 8:15 வரைக்கும் காத்திருந்தேன். 8:15 I waited. 8:20 வரை காத்திருந்தேன். 8:20 I waited. வரல. They didn't come. வண்டி எடுத்தோம், We took the motorbike. நானும் என் தம்பி போயிட்டோம். We went to the church. வழியில் பார்த்தா ஒரு கார்லேருந்து யாரோ இப்படி கை காட்டுறாங்க. So while I was going on the way, there was a few people in the
car, they were waving hands at us. பார்த்தா பார்த்த பொண்ணுடைய அக்கா, உங்க மாப்பிள்ளை, எனக்கு வரப்போகிற மாமனார் எல்லாரும் காருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. Everyone, the elder sister of the bride, the husband, also the father-in-law, all are in the car. நில்லுங்க நில்லுங்க, மாப்பிள்ளை நில்லுங்க, மாப்பிள்ளை நில்லுங்க. They said, groom, stay, stay, stay. நான் நின்னுட்டேன். I stayed there. எங்க போறீங்கன்னு கேட்டார். They asked, where are you going? நான் சர்ச்சுக்கு போறேன். I'm going to the church. ஐயோ, உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படினா. Oh no, we are just coming to visit you. நான் நேரே பார்த்துட்டீங்கல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க. Now you saw me, now you can go back home. நீங்க வீட்டுக்கு போங்க. I said, go back. நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். I won't speak anything. எங்க அப்பா எல்லாம் பேசுவாரு. My father will speak everything. தயவுசெய்து நீ வீட்டுக்கு போங்க. So please go back to my house. இது இவ்வளவு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம், நீங்க ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயிடுங்க. It's a very important thing we are here for. Just stay with us for 10 minutes. நான் சொன்னேன், I am sorry. I said, I'm sorry. நான் 8:30 மணிக்கு அங்க நிக்கணும். I need to be there at church at 8:30. நின்னாதான் எங்க பாஸ்டர் வர்றதுக்கு முன்னால எல்லாத்தையும் சுத்தம் பண்ண முடியும். Then only we can sweep and clean the hall before pastor comes. அப்பட ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு டீ மாத்திரம் குடிச்சிட்டு போயிடும். Just come 10 minutes and have tea with us. I am very sorry, என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க. I said to them, very sorry, please forgive me. நான் போணும், எங்க அப்பா பாத்துக்க சொல்லி நான் போயிட்டேன். I said, I have to go, I must go. Just go and my father will look after. அப்ப நான் ஒரு முடிவு பண்ணேன். I made a decision that day. இது முடிஞ்சு போச்சு. This is finished. இது நிச்சயமா இவன் ஆரம்பத்திலே கீழ்ப்படிய மாட்டேங்கிறானே, அப்புறம் நம்ம மகளுக்கு எப்படி கீழ்ப்படிவான்? அதனால இது தேராது. So I thought that this is not அப்படி விட்டுருவாங்க நினைச்சு நான் போயிட்டேன் நான். So I thought that and I left the place. எல்லாம் முடிஞ்சது. Everything finished. எல்லாம் முடிஞ்சது. The service was எங்க அப்பா என்னை கூப்பிடா, டேய் வாடா அப்படி கூப்பிட்டாரு. My father called me and said, come here. நான் அப்பா என்ன சொல்ல போறாரு, கோவிச்சு போயிட்டாங்கடா, கோவப்பட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுவாரு தான் நான் போறேன். I thought that my father is going to say they just got angry and left. அவர் என்னை பார்த்து சொன்னாரு. My father looked at me and டேய் said, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க. The people from the bride side came. ஒத்த கால்ல நின்னுட்டாங்க, கட்டுனா இந்த மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு. They stood on one feet that my daughter should get married to this man. Hallelujah. Hallelujah. நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினால், when you are zealous for Lord God, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியே வர வேண்டும். you need to come out of the comfort zone. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டால், if you labor for God, தேவன் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வது உறுதி. things which are unexpected and that is definite. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் மோசேயை அழைத்தார். God called Moses. அப்ப மோசே சொல்லுகிறான், the Moses said, யார் ரொம்ப தாராள பிரபு இவரு. he is a very giving prince. ஆமா, ஆண்டவரே நீர் யாரையாவது அனுப்ப சித்தமா நான் அனுப்ப ஆண்டவரே. so whoever you want to send, you can send. கர்த்தர் சொன்னா நீதான் வரணும். But Lord said, I want you to come. ஆண்டவர் நல்ல கவனமா கவனிங்க. Listen carefully. உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்களை உன்னை கொண்டு மாத்திரமே whatever God wants to do through you, God will only do it through you alone. நான் சொல்ற தப்பா நினைக்காதீங்க. Don't think this as wrong. சில பேர் வேற ஊழியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, பாத்துறீங்களா some people நீங்க? might act like a different minister. நான் அதை சொல்லி காட்ட விரும்பல. I don't want to say that and show it. நான் அதை சொல்லி காட்ட விரும்பல. வேற ஊழியக்காரங்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. they will act like a different minister. அதே மாதிரி பேசுவாங்க. they want to speak in the அதே same மாதிரி style கையை as ஆட்டுவாங்க. others. they will wave their hands like அதே that. மாதிரி கண்ணை மூடுவாங்க. they will close their eyes like the other minister. அதே மாதிரி கண்ணை திறப்பாங்க. they will open their eyes like the other minister. அவருக்கு நேச்சுரலாவே சரியா நடக்க முடியாது, இவங்க அதே மாதிரி நடப்பாங்க. If naturally that man cannot walk properly, but they follow that minister. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு பர்பஸ்க்கு ஒருத்தன் தான் ஆண்டவருக்கு தேவை. God need one man for the one particular purpose. உன்மேல் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருந்தால் உன்னை கொண்டு மாத்திரமே கர்த்தர் நிறைவேற்றுவார். God has a will for you. God will do it through you alone. உங்களுக்கு இணையானவர் உலகத்துல, மறுபடியும் உங்களுக்கு சொல்ற தெளிவா உங்களுக்கு இணையானவர் உலகத்துல யாருமே இல்ல. There will be no one equal to you for that will. Hallelujah. Hallelujah. அருமையான போதகர் இருக்கிறாரு. There is a wonderful pastor here. பிரசங்கம் பண்ற நான் பார்க்கிறேன். I am seeing that he is preaching in the church. நான் அதே மாதிரி நான் பண்ணனா, if I want to do in the same way, நான் பண்றதுடைய ஆசீர்வாதம் அவருக்கு போய்டும். so the blessings that I am getting will go to him. எனக்கு நேச்சுரல் I am not natural. நான் வந்து ஆக்ட் பண்றேன். I'm just acting. அது வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தராது. It will not bring blessing in our life. ஆண்டவர் சொன்ன நீதான்டா எனக்கு வேணும். God says, I just want you alone. நீதான் எனக்கு வேணும். I want you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, மோசே எவ்வளவு நின்னு பார்த்தான்.
Moses stood so firmly, கர்த்தர் அவனை விடவே இல்லை. but God did not let go அவன் of அவன் Moses. அவன் என்ன சொல்ல வரான்னா, What he trying to say to Lord? ஆண்டவரே அந்த காலத்துல Lord, on those days, எனக்கு வில் வித்த தெரியும், I know how to do archery. எனக்கு அம்பு எறிய தெரியும், I know how to throw arrows. எனக்கு ஈட்டி எறிய I தெரியும், know how to throw spear. எனக்கு யுத்தம் பண்ண தெரியும். I know how அவன் to சிந்தையெல்லாம் fight எதுல இருந்துச்சு? battle. அவன் சிந்தையெல்லாம் What is in யுத்தத்துல his தான் thoughts இருந்துச்சு. is all about எல்லாம் the தெரியும். battles. ஆனா I know everything. இன்னைக்கு நான் ஒன்றுக்கும் உதவாதவன் But ஆண்டவரே, today I can do nothing. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். I've forgotten everything. ட்ரு, 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 ட்ரு. ஆடு மேய்க்கிறது தான் லாய்க்கு. I am only useful to tend the sheep. I am an useless fellow now. நான் ஒன்றுக்கும் உதவாதவன். நான் ஒண்ணுக்கு உதவாதவன் I'm ஆண்டவரே, useless fellow. என்னை தயவு செய்து விட்டுருங்க, He said, let go of me. தயவு செய்து விட்டுருங்க. Let go of me. ஆண்டவர் உன்னுடைய பலனையோ உன்னுடைய ஞானத்தையோ உன்னுடைய திறமையோ உன்னுடைய கிருபையோ உன்னுடைய தாளந்துகளை பார்த்து அழைக்கிறவர்ல, தன்னுடையதை கொடுத்து உன்னை அழைத்து கர்த்தர் God பயன்படுத்துகிறவர். never look at your talents, your wisdom, your gifts, or your strength, but He looks at His and He calls you. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யாரை கொண்டு தேவன் பயன்படுத்துவார்? God can use anyone. For His யாரையும் ministry. தேவன் பயன்படுத்துவார்? God can use anyone. சில ஆண்டுகள் முன்னாக Few years ago, ஒரு ஊழியக்காரரை பார்க்க போயிருந்தேன். one minister I went to see. அப்ப நானும் அவரும் பேசிக்கொண்டே So இருந்தோம். we were having this conversation. அப்ப அந்த ஊழியர் அந்த வீட்டுல ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். There was a little boy who was working with that minister. அவனை கூப்பிட்டாரு. He called that boy. டேய் சாத்ரா இங்க வாடா அப்படினாரு. Hey Shatra, come here. அவன் வேகமா ஓடி வந்து என்னையான்னு He கேட்டான். ran towards him and said, what is it? போய் அம்மாட்ட போய் சொல்லு, ஐயாக்கும் எனக்கு ரெண்டு பேத்துக்கு ஒவ்வொரு டீ வேணும், போய் வாங்கிட்டு Go வாடா and say அப்படினாரு. to the mother, and we both need a tea. இவ- Go and tell her to make it and bring இவன் it. போயிட்டான். So he went away. 1/4 மணி நேரம் ஆச்சு, Half an hour has வரவே passed. இல்ல. He didn't come. எனக்கு என்னெல்லாம் டீ மேலதான் இருக்கு, எனக்கு So டீ my குடிக்கணும் thoughts போல were இருக்கு about ஆசை. the tea. I need the tea. 1/2 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்ல. Half an hour has passed by. He didn't 3/4 come. மணி நேரம் நாங்க பேசிட்டு வரவே இல்ல. So it went about 45 minutes. Still he's not there. அப்ப திடீர்னு அவன் ஞாபகம் வந்தது. Then I suddenly remember. ஐயோ டீ கேட்டோமே நம்ம, Oh no, we asked for a tea. இந்த பையன் எங்க போனான்னு Where தெரியலையே. this boy went? டேய் சாத்ரா அப்படி கூப்பிட்டாரு. So he called. Day Shatra, come. அவன் ஓடோடி வந்தான். He ran and came towards him. என்னையா என்ன வேணுங்க? Said, அட "Master, what do you பாவி want?" என்ன வேணுமா? டீ கேட்டடாடா என்ன? Did you forget that I asked the tea to you? அவன் ஓடி மறுபடியும் போயிட்டான். He ran again. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துல திரும்பி வந்தான். After 5 minutes he came back. ஐயா டீயா காஃபியானா? He அட asked, do you want tea or coffee? அட பாவி போய் தொலைடா. He said, just go டீய away. வாங்கி டீ எடுத்துட்டு வாடா. Bring the tea. எப்படியோ உனது கொடுத்தான். So he brought the tea and gave it to us. அவ்வளவுதான் அவனுடைய திறமை. That is the talent he had. ஒரு 5 ஆண்டு After கழித்தது. 5 years later, 5 ஆண்டு கழித்து ஒரு சபை அவர் புதிதாய் கட்டி, ஒரு கிளை சபை கட்டினார். so he has established and planted a new church. நல்ல அருமையான சர்ச். It is a beautiful, wonderful church. ஒரு அழகான ஒரு ஆர்ஃபனேஜ் பில்டிங். There is a beautiful orphanage building. was எல்லாம் there. அழகா கட்டப்பட்டது ஒரு கிராமத்துல. It is beautifully built in a village. அது இனாகரேஷனுக்கு அழைப்பு They கொடுத்திருந்தார். called us for inauguration. நானும் போயிருந்தேன். I went there. போய் பாஸ்டர் பக்கத்துல I உட்கார்ந்திருந்தேன். sat near the pastor. அப்ப ஏராளமான ஊழியக்காரங்க, மிஷனரிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. There's a lot of missionaries and ministers of God were present in that இப்ப event. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அது ரொம்ப So we have this ரகசியமான habit. பழக்கம், அது யாருக்கு It is a தெரியாத secret பழக்கம். habit that we அதுக்கு don't நமக்கு know. மாத்திரம் தான் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கும். Only the grace is given to இப்படி us for this. உட்கார்ந்துட்டே அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம், இந்த We just அக்கா look என்ன at கலர் and look சாரி through the கட்டியிருக்காங்க, eyes and see what sari is what she's wearing. இந்த அக்கா என்ன சாரி This கட்டியிருக்காங்க, sister, what sari she's இந்த wearing. இந்த அண்ணன் என்ன ட்ரெஸ் What போட்டிருக்காரு, this brother is wearing. எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல பார்த்துருவோம். Within 1 second we look at the clothes. அது ஒரு கிருபை நமக்கு. That is our good grace. அப்படிதான் நான் இப்படியே ஒரு பார்வை பார்த்தேன். So I just looked at it. பார்த்தா அந்த சாத்ரா கால் மேல காலை போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற அந்த That Shadrach ஊழியக்கார boy கூட்டத்துல was wearing white and placing his leg over the other leg and was sitting. மறுபடியும் நல்லா எட்டி பார்த்தேன். I just looked at him again. The same peeked at fellow. him. The same fellow. நான் ஒருவேளை வேற யாரா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு இப்படி பின்னால பார்த்தேன், அதுவும் அவனே தான். So I just looked back again and see whether that's the same fellow. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது. So every meeting was ended. The final prayer. The final benediction was taking இப்பொழுது place. அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, Now the ministers of God said, ஃபைனல் பிரேயரை இந்த சபையின் போதகர் சாத்ராக் வந்து ஜெபிப்பார். so this pastor of this church, Shadrach, அழகா will கையை come தட்டுங்க. and pray the benediction. Hallelujah. எனக்கு ஒண்ணுமே புரியல. So I don't understand anything. நான் திரு முடிக்கிறேன். I was just looking at him. என்னங்க என்ன பாஸ்டர் முடிக்கிறீங்க? So why are you looking this way?
அதே பையன்தான் அப்படின்னாரு. He said the same boy. பாஸ்டர் என்ன பாஸ்டர் கேட்டேன். Pastor, why? What வெளிய வாங்க happened? வெளிய வாங்க வெளிய வாங்க சொல்றேன் அப்படின்னா. Come outside, I will tell you. எல்லாம் முடிந்தது. So everything was. நான் வெளிய வந்தேன். I came out. என்ன ஆச்சு பாஸ்டர் உனக்குன்னு கேட்டேன். I said, what happened to this boy? பாஸ்டர் ஒரு நாள் அபிஷேக கூட்டம் நடத்தணும். One day we had anointing service. பரிசுத்த ஆவி வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ இல்லையோ பரிசுத்த ஆவியை பெற்றே ஆக வேண்டும். You need to receive the anointing of the Holy Spirit, whether you receive anything else or not. பரிசுத்த ஆவியின் அபிஷேக கூட்டத்தை வைத்திருந்தோம். So we had anointing service for the Holy Spirit of இவன் God. தான் சேர் எல்லாம் போட்டான், இவன் தான் பாயெல்லாம் போட்டான், சுத்தமான எல்லாம் பண்ணாம. So this is the boy that put out the rugs and then cleaned the whole place. என்னைக்குமே வெளியில போயிடுவான். So he will just go out. ஆனா அன்னைக்கு அங்க உட்கார்ந்துட்டான். But that day he stood in that நான் place. ஒவ்வொருவருக்காக ஜெபித்து வரும்பொழுது While I was praying for each one ஐயோ of them, பாவம் இவனு தாகத்தோடு உட்கார்ந்திருக்கான்னு சொல்லி அவன் தலையில கை வச்சான். so I just placed my hand upon him. அவனை கர்த்தர் வல்லமையாய் அபிஷேகித்தார். Mightily God has anointed him. Hallelujah. Hallelujah. அவருடைய பிஹேவியர் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. His behavior completely changed. அவருடைய பேச்சு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. Speech was completely changed. நாங்க ஏடா I asked how. ஏதா படிக்கிறியான்னு கேட்டேன். Are you going to study something? படிக்கிறேன் அப்படினா. He said yes, I'm going அவனை to study. படிக்க வச்சேன். I just made him study. அப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க I வச்சேன். sent him to Bible college to study. பாஸ்டர் இந்த வில்லேஜ்ல ஒரு கிறிஸ்தவங்க கூட கிடையாது. In this village there is no even a single Christian. இந்த வில்லேஜ்ல இவனை விட்டு பைனியரிங் வர்க்குக்காக இவனை கொண்டு வந்து விட்டேன். I just brought him into this village to do the pioneer work of this church. பாஸ்டர் இங்க வந்து இவன் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இந்த கட்டடம் நான் கட்டி கொடுக்கல அவனே கட்டி இருக்கான் பாஸ்டர். ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டி இருக்கான். And brought many souls and he built his own church by his own hands. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. God says my thoughts are not your thoughts. உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. My thoughts are not your thoughts. தேவன் உன்னை குறித்து பெரிய நினைவு வைத்திருக்கிறார். God has kept a great thoughts. தேவன் உன்னை குறித்து பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has plans for you about your life. ஓ வயசாச்சுன்னு கவலைப்படாதீங்க. Don't think that I'm so old. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியாய் பசுமையாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 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 சந்தோஷமா ஒரே தடவை அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible for our God. கர்த்தர் இன்று அதை செய்ய போகிறார். God is able to do it even today. இன்று அதை செய்ய போகிறார். Even today he is going Praise to the do Lord. it. Praise the இன்று Lord. செய்ய போகிறார். Definitely God will do it today. Praise the Lord. Praise the Lord. கடைசியாக Lastly, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி I would like முடிக்கிறேன். to share just one thing. யோவான் 21 அதிகாரம் John chapter 21 3ஆம் வசனத்தை வாசிங்க. verse 3. யோவான் 21:3. John 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். அதற்கு அவர்கள் நாங்க ஊழித்து போறன வரம்பாங்களா மீன். Simon Peter said to them, I am going fishing. They said to him, we are going with you also. They went out and immediately got into the boat, and the night they caught nothing. சீமோன் பேதுருனாலே அவருக்கு பின்னால ஒரு வசனத்தை நம்ம எழுதிடலாம், nothing. So if you want to write something after his name Simon Peter, you could write nothing. 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 மீன் பிடிக்க போகிறேன். He went to catch fish. ஆண்டவர் என்ன சொன்னார் சீமோன் பேதுரு பார்த்து? Do you know what Lord God said to Simon Peter? ஆண்டவர் என்ன சொன்னாரு? Do you know what Jesus said to Simon Peter? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? Do you know what he said to Simon Peter? மீன் பிடிக்கிற பேதுருவை பார்த்து, He looked at the Peter. உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னார். You will be a fisher of men. ஆனா இப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், But now Peter is saying, நான் மீன் பிடிக்க போகிறேன். I'm going to catch fish. பின்மாற்றம் இருக்கலாம். There might be a backsliding. ஆனா இவ்வளவு அகோரமான பின்மாற்றம் It இருக்கக்கூடாது. should not be this worst. ஆண்டவரே தன்னுடைய நாவினால் சொன்னார், Even by his own mouth Jesus said this மீன் to பிடிக்கிறத Peter. நிறுத்தியிருப்பா, He said, stop catching fish. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் I'm மாற்றுவேன். going to change you to be a fisher of men. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, But the word of God says, ஆண்டவரை தன்னுடைய கண்களிலே அவன் காணாத பொழுது, when Simon Peter did not see Jesus with his eyes, தன்னுடைய சொந்த கண்களினாலே அவரை காணாத பொழுது, with his own eyes he was not able to see Jesus,
அவர் உயிரோடு எழுந்தார் என்று அறிந்த பொழுதும் even though he knew that Jesus Christ was resurrected from அவன் death, சொன்னான், நான் மீன் பிடிக்க போகிறேன். he still said, I'm going back to fishing. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, அநேகருடைய வாழ்க்கையில even in the life of many people, ஜெபம் பண்ணி என்னத்த வாழ்க்கையில கண்டோம்? what is the point of praying? என்ன வேதத்தை வாசித்து என்னத்தை கண்டோம்? What is the point of reading the Bible? பெருசா பரிசுத்தம்னு பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்க்கையில என்ன கண்டோம்? What we seen by living a holy life? ஆராதனை போய் என்னத்தை கண்டோம்? What did we see by going to the service? ஊழியம் செய்து என்னத்தை கண்டோம்? What did we find and brought by just going to the ministry? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நான் கர்த்தருடைய நினைவுகளை சொல்ல போறேன் பாருங்க. if I want to say about the thoughts of God, நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. you will be surprised. தேவன் அவனை சந்திக்க காத்திருந்தார். God was waiting him to see and have an ஆண்டவர் நீங்க encounter. கேட்க பிள்ளைகளே, When God says, Jesus says, children, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? is there anything that I could eat? வழக்கம் போல் அவன் சொன்னா ஒன்றுமே. As a ஆனா custom as usual, ஆனா he says there's ஆனா nothing. யோவான் புரிந்து கொண்டான், But John understood. பிள்ளைகளேன்னு சொல்லி இந்த தடிமாடுகளை யார் கூப்பிடுவா? So who can call this mighty men as a children? பிள்ளைகளேன்னு கூப்பிடுற ஒரே ஒரு மனுஷன் உண்டானால் அது என் தேவனாகிய கர்த்தர் Only மாத்திரமே. there's one person who calls us as children is Jesus Christ. பின்வாங்கி போனவங்க, He was backslided people. தேவனுடைய திட்டத்தை விட்டு ஓடி They போனவர்கள், were ran away from the plan of தேவ God. சித்தத்தை விட்டு ஓடி They ran போனவர்கள், away from the will of God. தேவனுடைய அனாதி தீர்மானத்தை விட்டு ஓடி They were போனவர்கள். ran away from the divine decision of God. தேவன் இன்றும் சொல்லுகிறார், But even now Jesus says, பிள்ளைகளே, children, பிள்ளைகளே, my dear children, பிள்ளைகளே. my dear children. உடனே யோவான் சொன்னா, அது கர்த்தர். Suddenly John said, that's நான் Lord. நான் இன்னைக்கு சொல்றேன் கவனிங்க. Even today I'm telling you, தன்னுடைய மனதிலிருந்து மனது ஆழத்திலிருந்து உங்களை பார்த்து பிள்ளைகளே என்று ஒரு சத்தம் bottom of his கொடுப்பாரானால் heart, அது we are தேவன் hearing that மாத்திரம் தான் voice, பிள்ளைகளே என்று children, சத்தம். that is Jesus Christ alone. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பெற்றோர் கூட மாறிடுவாங்க. Even the parent might change. உலகத்திலே அன்பு மிகுந்தவர்கள் பெற்றோர். The most loving person is your parent. அவங்க தான் உலகத்துல ரொம்ப அன்பு. That is the one who can show the great அவர்கள் love. மாறிடுவாங்க. Even they may change. அட பாவி, They will say, oh sinner, 25 வருஷமா உன்னைய சோறு போட்டு வளர்த்தோண்டா, 25 years I was giving rice and feeding you. இருக்க காசெல்லாம் வச்சு படிக்க வச்சோண்டா. We gave all the money to educate you. படுபாவி, Oh, the worst sinner. இன்னைக்கு எவ்வளவு வந்தோன்னு அவ பின்னால ஓடிட்டியாடா. Now you found a woman, you ran after her. நான் சொல்றேன், எவ பின்னாடி ஓடக்கூடாதுன்னு தான் இவ பின்னாடி ஓட வைக்கிற இவங்க தானே பார்த்தாங்க. So that's அப்ப இவங்களே சொல்ற அவ பின்னால ஓடிட்டியாடா. so why you went after that woman? அதற்கு அவருடைய வாழ்க்கை, அவங்களுடைய பேச்சு, அவருடைய எல்லாம் மாறி The போகும். speech and everything is changed. ஆனால் கடைசி வரை But until the end, உங்களை பிள்ளைகளே என்று அழைக்கிற there ஒருவர் is உண்டானார். one person who will call you children. பின்மாற்றத்தின் நடுவிலும், Even in the midst of the wickedness, பின்மாற்றத்தின் நடுவிலும், even in the midst of your current situation, பின்மாற்றத்தின் even நடுவிலும் in the midst of your இந்த backsliding, எல்லாரும் வாழ்க்கையில முன்னேற போறீங்க. you all going to be பழைய promoted. ஜெப வாழ்க்கை, Even your old prayer life, பழைய தேவ அன்பு, the old love of பழைய God, பழைய ஊழியம், your old ministry, பழைய உற்சாகம், the old encouragement, அல்லேலூயா, motivation. Hallelujah. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். The Holy Spirit of God is speaking that you will receive everything back. இப்பொழுது பேதுரு வந்துட்டான். Now Peter has come. நான் வாசிக்க நேரம்ல தயவு செய்து வீட்டில் போய் பாக்கி இருக்க வசனம் வாசிங்க. So I don't have a time for to ப்ளீஸ் read. Please வீட்டில் go போய் back and read. தயவு செய்து வாசிங்க. Go home and read these verses. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார். God is looking at Simon Peter and இப்ப நான் saying, உங்ககிட்ட ஒன்று கேட்கிறேன், தப்பு செஞ்சது யாரு? who has committed the mistake? நீங்க என்னை பார்த்தா நான் தான் தப்பு When you look at me. தப்பு செஞ்சது யாரு? Who has committed the wrongdoing? பீட்டர். Peter. பேதுரு தான் பின்வாங்கினான். Peter was denied Jesus. யார் and யார்ட்ட backslided. மன்னிப்பு கேட்கணும்? So who need to ask forgiveness? பேதுரு has தான் asked கேட்கணும். ஆனா இயேசு பேதுரு கேட்கிறாரு, பேதுரு இன்னும் என்கிட்ட அன்பா இருக்கியா? But Jesus is asking Peter, are you பேதுரு still love me? தான் கேட்டுக்கணும், ஆண்டவரே Peter இப்படி has எல்லாம் to நான் ask அக்கிரமம் Jesus. பண்ணிட்டேன், இன்னும் என்கிட்ட அன்பா இருக்கீங்களா ஆண்டவரே I've committed என்று sin. பேதுரு தான் கேட்டுக்கணும். Peter has to ask Jesus, will you forgive me? But Jesus is asking Peter, do you love me? ஆனால் இயேசு கேட்கிறார், இன்னும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? But Jesus asked Peter, do you still love me? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, My dear children of God, பேதுரு கதறி அழுதான். Peter wept. ஆண்டவரே எல்லாவற்றை விட உம்மைதான் நேசிக்கிறேன் என்பதை He said, நீர் above அறிவீர் all, ஆண்டவரே. I love you and you know that. இதே பின்மாறி போன பேதுருவை The same வைத்து backslided Peter God used.
இயேசுடைய நிழல் பட்டு சுகமானார்கள் என்று வேதத்தில் எழுதப்படல. There's nothing ஆனால் written that பேதுருடைய நிழல் shadow பட்டு of சுகமானார்கள். Jesus. By that there's miracles, but shadow of Peter, there were many miracles took place. பணத்தை கொண்டு வந்து பேதுருடைய காலிலே கொண்டு வந்து வைத்தார்கள். A lot of people brought money and placed it at the feet of Peter. பேதுருவை கண்டு நடுங்கினார்கள். But people looked at Peter and they were shivering and shaking. அனனியா சப்பீரா பொத்தன்னு கீழே விழுந்து Ananias மரித்து and போனார்கள். Sapphira, they just fell down and died. அவர்கள் நடுங்கினார்கள். They were shaken. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of உடைய God, வாழ்க்கையில ஜெபத்திலே பின்மாற்றம் இருக்கலாம், you might have backsliding in your prayer life. வேத வாசிப்பிலே பின்மாற்றம் இருக்கலாம், Even in the Bible reading, you might நீங்க backslide. செய்யற கர்த்தர் செய்யற ஊழியத்திலே பின்மாற்றம் Or இருக்கலாம், at one point of time, you would backslided in your நீங்கள் ministry கர்த்தருக்கு life. கொடுப்பதிலே பின்மாற்றம் Oh, you've இருக்கலாம். been backslided by giving to ஆனால் the இந்த Lord. காலையில் இயேசு But சொல்லுகிறார், this morning, Jesus Christ is நான் telling you, மீண்டுமாய் உன்னை கரத்தை பிடித்து தூக்கி எடுப்பேன். again, I'm going to lift you up with my own hand. முந்தி நான் செய்த அற்புதத்தை பார்க்கிறோம் The miracles that are done in the former days, நான் அதிகமாய் செய்வேன். I'm going to do more than நான் that in the நான் coming days. அதிகமாய் செய்வேன். I'm going to do more now. நான் அதிகமாய் I செய்வேன். will do more and greater நான் அதிகமாய் miracles. செய்வேன். I will do greater அன்பான miracles. தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, சாகும் அளவுக்கு மன வேதனையோடு இருக்கீங்களா நீங்க? are you in the greatest grief and sorrow of to death? நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போறது நல்லது என்று Oh, you மனதில் are thinking நினைக்கிறீங்களா? it's better to die than to live? மனதில் அப்படி எண்ணம் உங்களுக்குள் வருதா? Do you have those thoughts coming into your heart? ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord God says உன் today, மூலமாய் அநேகரை உயிரோடு எழுப்புகிற ஊழியத்தை நான் செய்வேன். through you I will revive many people from dead. உன் மூலமாய் நான் செய்வேன். Through you I will raise many உன் people who மூலமாய் are செய்வேன். dead. Through you I will do it. நான் அதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் ஒண்ணுக்கு உதவானே என்று எண்ணுகிறாயா? Are you thinking that why me, Lord, I'm not useful for anything? உன்னை கொண்டு நீ நினைப்பதை பார்க்க பெரிய காரியங்களை கத்தி you, இல்லாம through பட்டை you, இல்லாம I will do அம்பு இல்லாம greater வில் இல்லாம நான் செய்வேன். Without arrow, without spear, without any weapons, I'm going to do many things through you and greater things. ஆண்டவரே, நான் பின்மாறி போயிட்டேன். Lord, I have backslided. என் வாழ்க்கையில பின்மாறி போயிட்டேன். I'm backslided in my life. மீண்டுமாய் நான் ஊழியம் செய்வது தகுதி உள்ளவன் அல்ல I'm not worthy to do ministry again. என்று மனம் உடைந்து வந்திருக்கீங்களா? Are you with a broken heart like that? கர்த்தர் சொல்லுகிறார், But God says, முதலிலே உன்னை கொண்டு செய்த அற்புதங்களை பார்க்கிறோம், இனிமே நான் பெரிய காரியங்களை செய்வேன். I'm going to do the miracles that I done former things, but greater than the former things I will do. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். So we're going to pray in the presence of God. வெறும் வார்த்தை கேட்பதற்காக தேவன் நம்மை அழைத்து வரல. God did not call us to just to hear the word of God. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தேவன் But அழைத்து God has வந்திருக்கிறார். brought us to transform our lives. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to transform our lives. வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to transform our lives. Jesus Lord. Thank you, Jesus. Thank you Lord. Thank you, Father. Jesus. Thank you, Jesus. எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா How இருக்கீங்க? many of you are ready to surrender your lives to Jesus? ஆண்டவரே, எதற்கு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னை I தாக்குகிறது. had a thought just coming into my mind why I need to live. நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்ற I'm எண்ணம் not என்னை தாக்கு. useful anything. That kind of thoughts are coming into my minds. ஆண்டவரே, வேற யாரையாவது அனுப்பும் என்ற எண்ணம் என்னை தாக்குகிறது. Oh, there is a thought that says send someone else other than me. ஐயோ, நான் பின்மாறி போனேனே என்ற Oh எண்ணம் என்னை no, Lord, தாக்குகிறது. I have backslided. ஓ, கர்த்தர் இன்று உன்னை பெரிய காரியம் செய்ய அழைக்கிறார். God is calling you to do greater things for Him. பெரிய காரியங்களை God செய்ய, is calling you to do greater things for Him. பெரிய காரியங்களை செய்ய, Greater things. பெரிய காரியங்களை To do செய்ய. greater things. எல்லா வாயில தந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் Everyone பண்ணுங்க. open your mouth and பெரிய start காரியங்களை praising செய்ய. for greater things. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let us all praise எல்லா our கர்த்தரை God. ஸ்தோத்திரம் Let us பண்ணுங்க. all praise our God. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everyone praise. வாயில திறந்து கர்த்தரை Open your ஸ்தோத்திரம் lips பண்ணுங்க. and praise our God. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் The இறங்குகிறது. mighty power of God is coming கர்த்தருடைய upon வல்லமை you. உங்கள் மேல் The இறங்குகிறது. power of God is coming upon கர்த்தர் you. மீண்டும் உயிர்ப்பிக்க God போகிறார். is going to revive you once மீண்டும் again. உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். Again, God is going to use you. பெரிய நினைவுகளை உன்மேல் கர்த்தர் Greater வைத்திருக்கிறார். and higher thoughts about பெரிய you. எண்ணங்களை கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிறார். God has placed a higher ரகா thoughts. ஷக்கர பௌதர தியந்தர மௌஷர. நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல அபிஷேகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Let us give glory ரகா to our தனா God. ஷதர தியந்தரோ ரபானா தியந்தரோ நம தியந்தரோ பாக்கர தியந்தரோ. glory 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 glory. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய அன்புக்காய் நன்றி. உம்முடைய தயவுக்காய் நன்றி. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, Thank you, Father. கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Praise you, ஸ்தோத்திரம். Father God. Thank you, Jesus. Thank you, Lord. எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? How many of you are ready to surrender your life for God? தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். God is going to use you. உன்னை கொண்டு தேவன் சபையை கட்டி எழுப்ப போகிறார். By you, God will establish the church. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்துவார். One person 1,000 and two 10,000. நீங்கள் 1000மாய் பெருகிற ஒரு பாக்கியத்தை You தேவன் multiply உங்களுக்கு as தருவார். 1,000, God will bless you. 1000மாய் பெருகிற பாக்கியம். You will multiply 1,000 1000மாய் times. பெருகிற பாக்கியம். 1,000 times you will multiply. 1000மாய் பெருகிற பாக்கியம். You will multiply 1,000 times. பின்மாற்றமெல்லாம் ஒழிய போகிறது என்று. Every backsliding is going to come to an end. மன சோர்வு ஒழிய போகிறது. Oh, the brokenness will come to an end. சாபங்கள் ஒழிய போகிறது. Oh, the curses will be broken. சோர்வுகள் ஒழிய போகிறது. Oh, the discouragement will go to an end. அல்லே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீர்கள். You are doing the ministry for God. ஆனா மன சோர்வோடு செய்கிறீர்கள். But with a sorrowful heart you are doing. ஆனா இன்று சொல்லுகிறார், நீ எழும்பு. God says, rise நீ up. கர்த்தருக்காய் எழும்பு. Rise up for God. உன்னை மகிமையாய் நான் பிரகாசிக்க செய்ய I'm போகிறேன். going to make you shine எதை குறித்து gloriously. கவலைப்படாத. Don't worry about anything. எதை குறித்து கவலைப்படாத. Don't worry about anything. எழும்பு எழும்பு Rise எழும்பு up, எழும்பு rise up, எழும்பு rise எழும்பு. up, rise up for God. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of you are ready to ஒரே surrender நிமிஷம் your எழும்பி life? நில்லுங்க. ஒரே நிமிடம். Just for a minute. Glory Jesus. Thank you, Jesus. Thank you. Glory Lord. Glory Jesus Lord. Glory Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus Lord. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். ஆஹா ஆஹா எந்த சூழ்நிலையானாலும் Lord, whatever the circumstances it is, ஆண்டவருக்காக எழும்ப, ஆண்டவருக்காக கிரியை செய்ய, ஆண்டவருக்காய் மீண்டுமாய் பேதுருவை போல முந்தின கிரியைகளை பார்க்கலாம் அதிகமான கிரியைகளை செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I surrender my life to rise up for you, Lord. என்று சொல்லுகிற கரங்களை வானத்துக்கு நேராய் Those உயர்த்துங்க. who says just lift வலது your கரத்தை hands to the நேராய் sky. உயர்த்துங்க. Lift your வலது கரத்தை right hand உயர்த்துங்க. up. Lift your right வலது hand up கரத்தை for the உயர்த்துங்க. saying that I'm going to rise வலது up கரத்தை for you. உயர்த்துங்க. Just நிழல் lift your பட்ட hands up. மாத்திரத்தில் அற்புதம். நிழல் பட்ட மாத்திரத்தில் அற்புதம். When the மரித்தோர் shadow உயிரோடு of எழும்புவார்கள். miracles have taken those people who are dead, பிசாசுகள் risen தலையை up. விழுந்து ஓடும். The demons will cast out. சபைக்கு நீங்கள் தூணாய் மாறுவீர்கள். You will become a pillar of the சபைக்கு church. தூணாய் You மாறுவீர்கள். will become a pillar of the church. சபைக்கு தூணாய் You மாறுவீர்கள். will become the pillar of the உங்களை church. கொண்டு தேவன் சபையை கட்டுவார். God will build the church through you. மீண்டுமா இந்த ஜபாவி எனக்கு தாங்க. Oh Lord, give me the spirit of மீண்டுமாய் prayer again to me. மீண்டுமா இந்த ஜபாவி தாங்க. Give me the spirit of prayer again to me, மீண்டுமா இந்த Lord. உற்சாகத்தை தாங்க. Again, give me the encouragement. மீண்டுமாய் பலனை தாங்க. Give me the strength, Lord. மீண்டுமாய் கிருபையை தாங்க. Again, give me the grace, Lord. மீண்டுமாய் தாங்க. Again, give it to me, Lord. மீண்டுமாய் தாங்க. Again, give it to me, Father. இயேசுவின் In the நாமத்தினாலே name of Jesus. அர்ப்பணித்த பிள்ளைகள் மேல் Those who surrendered their life கர்த்தருடைய today, கரம் இறங்குவதாக. may the hand of God come upon them. இறங்குவதாக. May the hand of God இறங்குவதாக. come down to them. கத்த Let them come தொடுவீராக. down to them. கத்த தொடுவீராக. Lord, touch them, Lord. உயிர்ப்பிப்பீராக. Lord, revive them, Lord. பலப்படுத்துவீராக. Touch them, பயன்படுத்துவீராக. Father God. Use them mightily, Lord. இயேசுவின் In the நாமத்தில் name பிதாவே. of Jesus, Father. ஆமென். Amen. கரங்களை தட்டி தெய்வத்தை Clap our hands and give glory to God. கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியில் வல்லமையாய் அசைவாடினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord,
for dwelling among us mightily in this place, Father. உம்முடைய ஊழியக்காரனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நீர் நல்ல செய்திகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Thank you for bringing the servant of God in midst of us to give the great message to us, Lord. எங்களுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகள் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, It is not our thoughts, nor our ways, or our wisdom, Lord. ஆண்டவரே உம்முடைய எண்ணங்கள், வழிகள், சிந்தனைகள் மேலானவைகளாய் Your இருக்கிறதுக்காக thoughts, your ஸ்தோத்திரம். ways, and your expectations are greater, Father God. பலவீனமான எங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பலத்தை கொண்டு நீர் வல்லமையாய் பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for making the weak bodies such as us to be strengthened to made a ministry for you, Father God. சோர்ந்து போனவருக்கெல்லாம் ஒரு புதிய பலனையும் தரிசனத்தை நீர் தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for giving the strength and the vision those who are discouraged today, Father God. கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஜனங்களோடு நீர் வாசம் பண்ணுவீராக. Dwell with all your people throughout the week, Father God. அவருடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் ஜெயமாய் மாறுவதாக. Let all the things be victorious, Father God. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சாட்சிகளோடு வருவார்களாக. When they come back next Sunday, let them come with a joy and gratefulness and with a heart of full of joy, Father God. எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே We give all செலுத்துகிறோம். the glory and honor to you alone, Father. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் In பிதாவே. the name of Jesus we ask, Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் May கிருபையும் the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் the love of the Father, பரிசுத்தாவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் the fellowship, communion, and the joy and the blessing of the Lord, நம்ம எல்லோரோடும் கூட எப்பொழுதும் நிலைத்திருக்க let கடவுது. us abide with us forever and ever. ஆமென். இரண்டு கரங்களை உயர்த்தி உரத்த சத்தமாய் Let us lift சொல்வோம். both our hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த குரலில் சொன்னார்கள், ஆமென், ஆமென்.